வாங்க இன்னைக்கு நாம இலங்கையோட ஒரு பெரிய அடையாளமான விக்டோரியா அணைய பத்தி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பலம்னு சொல்றாங்களோ அதே அளவுக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அதோட ரெண்டு முகத்தையும் தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒருவேளை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த பயங்கரம் நடந்து விக்டோரியா அணை உடைஞ்சா என்ன ஆகும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நாம பேச போற விஷயத்தோட தீவிரத்தை நமக்கு நல்லா புரிய வைக்கும். அப்படி அணை உடைஞ்சா அது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமா இருக்காதுங்க. அதுக்கு பதிலா ஒண்ணுக்கு பின்னால ஒன்னா பேரழிவுகளை கொண்டு வர ஒரு டாமினோ எஃபெக்டா இருக்கும். அந்த பேரழிவோட தொடர் விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல விக்டோரியா அணையிலிருந்து கட்டுக்கடங்காம வர்ற தண்ணி ரெந்தனிகள நீர்த்தேக்கத்துக்குள்ள பாயும். அந்த வெள்ளத்தோட வேகத்தை தாங்க முடியாம ரெந்தனிகள் அணையும் உடையும். கடைசியா இந்த ரெண்டு அணைகளிலிருந்து வர பிரம்மாண்டமான தண்ணி ரந்தம்பே அணையை தாக்கி அதையும் உடைச்சு தள்ளிடும். இது ஒரு சங்கிலி தொடர் பேரழிவு. ஒன்னு ஆரம்பிச்சா எதுவுமே நிக்காது. இதோட விளைவு என்ன தெரியுமா? மகியங்கனை மாதிரி பல பெரிய நகரங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே இலங்கையோட வரைபடத்திலிருந்தே காணாம போயிடும். இது ஏதோ கற்பனையில சொல்ற பயம் இல்ல. பல்லாயிரக்கணக்கான மக்களோட வீடுகள், அவங்களோட வாழ்க்கை எல்லாமே கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போற ஒரு நிஜமான பேரழிவா இருக்கும். இந்த பேரழிவுல ஏற்படுற மனித இழப்பு நம்ம கற்பனைக்கே எட்டாதது. கிட்டத்தட்ட 24 லட்சம் மக்களோட கதி என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகிடும்னு கணக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட மக்கள் தொகையில இது எவ்வளவு பெரிய பகுதி. மனித இழப்பு ஒரு பக்கம்னா நாட்டோட உயிர் நாடியே துண்டிக்கப்பட்டுரும். இலங்கையோட கரண்ட் தேவையை பூர்த்தி செய்யறதுல இந்த அணைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இது உடைஞ்சா நாடு முழுசும் பல நாளைக்கு இருட்டுல தான் மூழ்கி இருக்கும். ஹாஸ்பிட்டல், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே முடங்கி போயிடும். சரி, இவ்ளோ பயங்கரமான விஷயங்களை பேசிட்டோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். இது நிஜமாவே நடக்குமா? இப்படி ஒரு பேரழிவு வர்றதுக்கு உண்மையில எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? வாங்க இப்ப அத பத்தி பார்க்கலாம். இப்ப நாம ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அணை ஏன் இவ்ளோ வலிமையா உடைக்கவே முடியாத ஒரு கோட்டை மாதிரி இருக்குங்கிறதுக்கு பின்னால இருக்கிற அந்த இன்ஜினியரிங் அற்புதங்களை பத்தி இப்ப பாப்போம். இந்த அணையோட பிரம்மாண்டத்தை இந்த நம்பர்ஸ் நமக்கு நல்லா புரிய வைக்கும். 400 அடி உயரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 மாடி கட்டிடம் மாதிரி. 1/2 கிலோமீட்டருக்கு மேல நீளம், அப்புறம் 722 மில்லியன் கனமீட்டர் தண்ணியை தேக்கி வைக்கிற திறன். இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, மனுஷன் கட்டின ஒரு மலனே சொல்லலாம். இந்த அணனோட வலிமைக்கு முக்கிய காரணமே அதோட அடித்தளம் தான். இது சும்மா தரைக்கு மேல கட்டப்படல. பூமிக்கு அடியில 25 மீட்டர் ஆழத்துக்கு பாறையை குடைஞ்சு அதுக்குள்ள கான்கிரீட்டை நிரப்பி பூமியோட ஒன்னா பிணைச்சு வச்சிருக்காங்க. அதோட கட்டுமானத்துல சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. உதாரணமா, கான்கிரீட் கலவை சூடாகாம இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய அமைப்புக்குள்ள ஸ்டீல் கம்பிகளே பயன்படுத்தல. இது ஒரே ஒரு பாறை மாதிரி உறுதியா நிக்குது. அந்த கான்கிரீட்டை கலந்த 3 நிமிஷத்துல யூஸ் பண்ணணுங்கிறது தான் அதுல இருந்த பெரிய சேலஞ்ச். இதுதான் இந்த அணனோட இன்ஜினியரிங்ல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். தண்ணியோட அழுத்தம் முழுசா இருக்கும்போது இந்த பிரம்மாண்டமான அமைப்பு கிட்டத்தட்ட 2.5 இன்ச் முன்னாடி வளையுமா. உடையாம இப்படி வளைஞ்சு கொடுக்கிற தன்மை தான் இதோட வலிமைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் முக்கியமான காரணம். அதனாலதான் இதோட வடிவமைப்பு காரணமா திடீர்னு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துற மாதிரி இது உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது தற்செயலா உடையக்கூடிய ஒண்ணு கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா இது அவ்வளோ சீக்கிரத்துல உடையிற ஒரு அமைப்பு இல்ல. ரிக்டர் ஸ்கேல்ல 4.0க்கு மேல ஒரு பெரிய பூகம்பம் வந்தா கூட தாங்குற அளவுக்கு தான் இதை கட்டியிருக்காங்க. சரி, இவ்வளவு பெரிய இவ்வளவு வலிமையான ஒரு அணை எதுக்காக கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது, அதோட வரலாற்று பின்னணியும் நோக்கங்களையும் இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்டோட அளவை பாருங்க. அணையை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 31 வருஷம் வெறும் டெஸ்டிங் அண்ட் பிளானிங்குக்கே செலவழிச்சிருக்காங்க. இது ஒரு தலைமுறையோட உழைப்பு. இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்டு வாங்கினதுல ஒரு சுவாரஸ்யமான ராஜதந்திரமே நடந்திருக்கு. அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன் இங்கிலாந்து கிட்ட கடன் கேட்காம இந்த அணைக்கு விக்டோரியா மகாராணியோட பேரை வைக்கிறோம்னு சொல்லியிருக்கார். அதனால கடனா கிடைக்க வேண்டிய பணம் ஒரு அன்பளிப்பாவே கிடைச்சிருக்கு. இந்த அணை வெறும் கரண்ட்டுக்காக மட்டும் கட்டப்படல. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க, வெள்ளத்தை கட்டுப்படுத்த, மீன் வளத்தை மேம்படுத்தன்னு நாட்டோட வளர்ச்சிக்கு 5 முக்கியமான வழிகள்ல இது பங்களிக்குது. சரி, இப்போ நாம முடிவுக்கு வரலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த 2 வெவ்வேறான கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து எது அபாயம் எது நிஜம்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சுருக்கமா சொன்னா இந்த அணைக்கு 2 முகம் இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு இன்ஜினியரிங் அதிசயம், நாட்டுக்கு சக்தி கொடுக்கிற ஒரு கோட்டை. இன்னொரு பக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மினாலும் நடந்தா நினைச்சு பார்க்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபாயம்.
அப்போ நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுலாம். இதோட வலிமை காரணமா இது உடனே உடையறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா ஒருவேளை அப்படி நடந்தா அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். இது ஒரு பக்கம் நம்ப முடியாத இன்ஜினியரிங், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பொறுப்பு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி பிரம்மாண்டமான திட்டங்கள் எல்லாம் மனித முன்னேற்றத்தோட சின்னமா, இல்ல நாமளே நமக்கு வச்சுக்கிட்ட ஒரு மறைக்கப்பட்ட ஆபத்தா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?